சினிமாவில் சேர்ந்து பிரபலமான நடிகராக வேண்டுமென்ற கனவில் சங்கீதம், நடனம், சண்டை பயிற்சிகள், குதிரையேற்றம் என சகலமும் கற்றுக்கொண்டவன் நான். வசதியான குடும்பத்தை சேர்ந்த நான் படிப்பை பாதியில் விட்டுவிட்டு சினிமா வெறியில் சென்னைக்கு வந்து கடந்த 4-5 வருடங்களாக சிரிப்பாய் சிரித்து அரை பட்டினியும் கால் பட்டினியுமாக காலத்தை ஓட்டுகிறேன். அத்தனையும் கற்றதற்கு சினிமாவில் எனக்கு கிடைத்த சன்மானம் என்ன தெரியுமா? நான் ஒரு டூப். ஆம், சண்டை காட்சிகளில் கதாநாயகனுக்கு டூப். இப்படி சகலமும் நிழல். இந்த நிழலின் நிஜங்களை இனி நீங்கள் சந்திக்கலாம். ஊட்டியில் கடந்த 15 நாட்களாக ஒரு படத்தின் சண்டை காட்சிக்கு டூப் போட்டுவிட்டு நேற்று மாலை தான் திரும்பியிருந்தேன். கொஞ்சம் சில்லறை தேறி இருந்தது. டைரக்டர், புரொடக்ஷன் மேனேஜர் இவர்களுக்கு தந்த கமிஷன் போக கணிசமாக ஒரு தொகை கைக்கு வந்திருந்தது. இனிமேல் ஒரு வார சாப்பாட்டுக்கு கவலை இல்லை. விருகம்பாக்கத்தில் தீப்பெட்டி அளவுக்கு ஒரு அறை, அதுவும் மொட்டை மாடியில். வாடகை 500. அதை பங்கு போட்டுக்கொள்ள என் அறை தோழன். அவன் பத்திரிகைகளில் கதை எழுதுபவன். அதற்காக பிரபல எழுத்தாளன் என்றெல்லாம் நினைத்து விடாதீர்கள். அவன் எழுதி இதுவரை வெளியான சிறுகதைகள் 4 என்னவோ. கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் வேலை, பிளம்பிங் வேலை செய்து எப்படியோ வயிற்றை நிரப்புகிறான். சேது, அதுதான் என் பெயர். தண்ணி அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சுடா. இன்னைக்கு ராத்திரி நெப்போலியன் தான். அவன் சிரித்தான். இருவரும் குளித்துவிட்டு வெளியே போய் வயிறு முட்டை சாப்பிட்டோம். பக்கத்தில் ஒரு மெஸ் உண்டு, ஐயர் மெஸ். சாப்பாடு வீட்டு மனத்துடன் இருக்கும். சேது, நானும் ஒரு சினிமா கதாசிரியர் ஆகணும்னு எத்தனை ஆசைப்படுறேன்னு தெரியுமா? ஏண்டா நடக்கல? கண்ணா நாகு, ஆர்வ கோளாறுல நீ சொன்ன 5-6 கதைகள் படமாக வந்தாச்சு. பாவிங்க, அதாண்டா சினிமா. சொந்த சரக்கை விட வந்த சரக்கை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துகிறவன் தான் நிஜமான சினிமாக்காரன். ஊட்டியில் உயிரை பணயம் வச்சு சண்டை பண்ணிட்டு வந்திருக்கேன். திரையில் க்ளோஸ்அப்பில் ஹீரோ மூஞ்சி அப்பப்போ வரும். கிளாப்ஸ் வாங்குவான். என்ன கிழிச்சான்? எந்த நேரமும் தண்ணி. மூஞ்சி ரப்பர் பந்தாட்டம் வீங்கி கிடக்கு. அதில் மேக்கப் போட்டால் படுகோரம். அவனுக்கு தானே சில கோடிகள் பிஸ்னஸ் ஆகுது. என்னைக்குடா நமக்கெல்லாம் வாழ்க்கை? வசனமாக பேசாமல் வாடா. ஊரை விட்டு வந்தாச்சு. இனிமே திரும்பி போக முடியாது. சினிமாவோட சாபக்கேடு. வந்தது வரட்டும். இருவரும் ரூமுக்கு திரும்பினோம். நான் படுத்து விட்டேன். ஒரு வாரம் சண்டை செய்ததில் உடம்பு முழுக்க ஆங்காங்கே மரணவலி. பல சமயம் மூட்டுகள் பிசகும். சின்ன சின்ன எலும்பு முறிவு. என்றைக்காவது ஒரு நாள் மரணம் நிகழப்போவது நிச்சயம். யூனியனில் இரங்கல் தீர்மானம் போட்டு அஞ்சலி செலுத்துவார்கள். பிறகென்ன, ஒரு போலிக்கு தேசிய கௌரவமா கிடைக்கும். உடம்போடு சேர்ந்து மனசும் வலித்தது. கொஞ்சம் தண்ணி போடலாம் என்று தோன்றியது. நாகு, வாங்கிட்டு வரியா? நாகு காத்திருந்தான், நாக்கை தொங்க போட்டுக்கொண்டு. 2 லார்ஜ் போட்டுவிட்டு மெல்ல மெல்ல உறங்கி போனேன். கனவில் வழக்கம் போல கதாநாயகனாக வந்து டூயட் பாடி சண்டை செய்து சாகசங்கள் நிகழ்த்தினேன். நாகு உலுக்கினான். உன்னை தேடி யாரோ வந்திருக்காங்க. அவிழ்ந்த லுங்கியை அவசரமாக கட்டிக்கொண்டு லேசான மப்புடன் அறையை விட்டு வெளியே வந்தேன். வெள்ளை சீருடை ஆசாமி நின்றான். நடிகர் மன்மதனின் டிரைவராச்சே. அவன் வணங்கினான். சார் உங்களை கையோட கூட்டிட்டு வர சொல்றார். நீங்க வண்டியில இருங்க, வரேன். அவன் போனதும் நாகு அருகில் வந்தான். எங்கடா சேது? இந்த நாய்க்கு தானே நான் டூப்பு. அடுத்த பட டிஸ்கஷனாக இருக்கும். பல லட்சங்கள் சம்பளம் வாங்குவான். பாதி சீன்களில் டைரக்டர்கள் என்னை வச்சு தான் இவருக்கு பதிலாக ஷூட் பண்ணுறாங்க. எனக்காவது ஏதாவது செய்கிறானா பாரு. போக போறியா? போய்த்தானே ஆகணும். நான் உடைமாற்றி கொண்டு பற்ற வைத்த சிகரெட்டோடு கீழே வந்தேன். டிரைவர் கார் கதவை திறந்து விட்டான். ட்ரஸ்ட் புறத்தில் அரண்மனை போல பங்களா. அதன் மதில் சுவருக்குள் வீடு தொலைந்து போயிருந்தது. கார் உள்ளே நுழைந்து நிற்க நான் இறங்கினேன். ஒரு பக்கம் தயாரிப்பாளர்கள், மறுபுறம் கட்சி கரைவேட்டியுடன் அரசியல்வாதிகள். ஆம், சமீபத்தில் அரசியலில் வேறு கலக்கி கொண்டிருக்கிறான். மேடை ஏறினால் சேர்ந்த மாதிரி 4 வார்த்தைகள் பேச வராது. சினிமாவில் இவனுக்கு டப்பிங்கும் நான் தான். நான் உள்ளே அழைத்து செல்லப்பட்டேன். உட்கார வைக்கப்பட்டேன். ஏறத்தாழ 150 நிமிடங்கள் என்னை காக்க வைத்து விட்டு அழைப்பு வந்தது. உள்ளே போனேன். வா சேது. உட்கார சொல்ல மாட்டான். நான் டூப்பாச்சே. மரியாதை அவ்வளவுதான். சொல்லுங்க சார், இனிமே சினிமாவில் நீ டூப்பாக இருக்க வேண்டாம். ஏன் சார்? ஏன்னு கேட்டால் எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமில்ல. சரி சார், இப்போ நான் பண்ணுற படம் தான் கடைசி படம். புதுசாக கட்சி ஆரம்பிக்க போகிறேன். அடுத்த வாரம் என் பிறந்த நாள். அதில் அறிக்கை விடுவேன். நல்லது, நீ சினிமாவை விட்டு விலகினால் சினிமாவுக்கு நல்லது. உன்முகத்தை எத்தனை காலம் மக்கள் சகிப்பார்கள்? அவனே பேசட்டும் என்று காத்திருந்தேன். எனக்கு சினிமாவில், அரசியலில் எதிரிகள் நிறைய பேர்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். பல பேர் குடும்பங்களை கெடுத்தவன் நீ. அவங்க சாபமெல்லாம் உன்னை சும்மா விடுமா? நான் பேசாமல் நின்றேன். எப்பவும் போலீஸ் பாதுகாப்பு உண்டு எனக்கு. அதை நான் விரும்பல. நிரந்தரமாக ஒரு மெய்காப்பாளன் வேணும் எனக்கு. எனக்கு திக் என்றது. அது நீதான் சேது. உனக்கு சகல சண்டை பயிற்சிகளும் தெரியும். பார்க்கவும் என்னை மாதிரியே இருக்க நீ. உன்னை விட நல்ல ஒரு பாதுகாப்பு யார் எனக்கு? நல்ல சம்பளம் தரேன். சினிமாவில் நீ வாங்குறதை விட பல மடங்கு. சார் வந்து, உனக்கும் சினிமா போதும். என் வீட்டில் வந்து நீ தங்கிக்கோ. காலையில் நான் கண்முழிச்சு வெளியே வந்தா நீ தயாராக இருக்கணும். ராத்திரி படுக்க போகிற வரைக்கும் நீ என்னோட தான், புரியுதா? நான் பேச வழி இல்லை. மாட்டிக்கொண்டேனா?
நிழலாகவே இருந்தாலும் என்றைக்காவது ஒரு நாள் நிஜமாவேன் என்ற நம்பிக்கையில்தான் வாழ்கிறேன். அந்த நம்பிக்கையை இவன் தகர்க்கிறானா? நாள் முழுக்க இவனுடனா? எந்த நேரமும் போதை. அது ஏறிவிட்டால் வாய்க்கு வந்தபடி பேச்சு. இவனுடனா நான் நாள் முழுவதும்? என்ன பாவம் செய்தேன்? நீ உடனடியா உன் ரூமை காலி பண்ணிட்டு வந்து சேரு. இந்தா இதை பிடி. ஒரு 100 ரூபாய் கட்டை தூக்கி போட்டான். 10,000 ரூபாய். இதுவரை தந்ததில்லை. ஆதாயம் இல்லாமல் எதுவும் செய்ய மாட்டான் இவன். நீ புறப்படு சேது. நான் வெளியே வந்தேன். வெறுப்புடன் என் அறைக்கு திரும்பினேன். நாகு காத்திருந்தான். ஏண்டா சேது, மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. ஏதாவது பிரச்சனையா? விவரமாக சொன்னேன். அப்போ நீ போக போறியா? என் ஒருத்தனால 500 ரூபாய் இந்த ரூமுக்கு வாடகை தர முடியாதே. நான் எங்கடா போவேன்? நீ கூட இருந்த வரைக்கும் கால் வைத்து கஞ்சியாவது கிடச்சிருக்கு. இனி அதுவும் இல்லையா? நீ அவனுக்கு காலம் முழுக்க அடிமையா இருக்க போறியா சேது? இது உன் கனவுகளை சிதைக்காதா? தெரியல நாகு. வேண்டாம்னு சொல்லிடு சேது. சுலபமா சொல்லிடலாம். விட்டுருவானா என்னை? சினிமா, அரசியல் ரெண்டிலும் பலமுள்ளவன்டா அவன். அவனை பகைச்சிட்டு தமிழ்நாட்டில் நான் வாழ முடியுமா? வாழத்தான் விட்டுருவானா? நாகு முகத்தில் பீதி. இப்ப என்னடா செய்ய போற? கனவுகளை மூட்டை கட்டி கூவத்தில் வீசிட்டு அந்த நாய்க்கிட்ட நாள் முழுக்க அடிமையா கிடக்க வேண்டியதுதான். வேற வழி? நாகு அழும் நிலைக்கு வந்து விட்டான். எப்படா போகணும் சேது? இன்னும் 10 நிமிஷத்துல கூட வண்டி வரலாம். இந்த 10,000 பிடி. கொஞ்ச நாள் ஓட்டு. தண்ணில மொத்த பணத்தையும் கரைச்சிராதே, புரியுதா? நாகுவின் கண்களில் கண்ணீர். அன்று மாலை 7 மணி சுமாருக்கு கார் வந்தது. நான் எனது உடைமைகளை எடுத்துக்கொண்டு நாகுவிடம் சொல்லிவிட்டு காரில் ஏறினேன். பங்களாவில் போய் நின்றது. அவனது அறைக்கு அழைத்து செல்லப்பட்டேன். ஒரு சினிமாக்காரர் என்னை பார்த்து சிரித்துவிட்டு கடந்து போனார். வா சேது. வணக்கம் சார். பெட்டியோட வந்துட்ட இல்ல? மாடியில் உனக்கு ஒரு அறை ஒதுக்க சொல்லியிருக்கேன். நீ நான் தூங்க போகிற வரைக்கும் என் பின்னால் நிற்கணும். அதுதான் உன் வேலை. தூங்கிட்டு நிற்காதே. எப்பவும் அலர்ட்டாக இருக்கணும். பல ரூபத்தில் எனக்கு ஆபத்து வரலாம். தடுக்கத்தான் நீ. சரி சார். என் மெய்காப்பாளன் உத்தியோகம் தொடங்கிவிட்டது. யார் யாரோ வந்தார்கள். இவன் பேசிக்கொண்டே இருந்தான். எல்லாம் அரைகுறை அரசியல்வாதிகள். எனக்கு நின்று நின்று அழுத்து விட்டது. 10:30 மணிக்கு மேல் குளித்தான். பிறகு குடித்தான். மூக்கு முட்டை சாப்பிட்டான். நள்ளிரவு ஆகிவிட்டது. இன்டர்காமில் யாரோ வருவதாக செய்தி வந்தது. வர சொல்லு. முன்னுக்கு வந்து கொண்டிருக்கும் அந்த நடிகை ரகசியமாக அழைத்து வரப்பட்டாள். படுக்கை அறை வரை நானும் கூட போனேன். என் முகத்தில் கதவு சாத்தப்பட்டது. நல்ல காலம். சகலமும் முடியும் வரை கட்டிலுக்கு அடியில் இரு என்று சொல்லாமல் விட்டானே. பிழைத்தேன். எனக்காக ஒதுக்கப்பட்ட அறைக்கு வந்தேன். என் விருகம்பாக்கம் அறை இதில் 10ல் 1 பங்கு கூட இருக்காது. இங்கு சகல வசதிகளும் இருந்தது. நட்சத்திர ஹோட்டல் அறைக்கு நிகராக இருந்தது. ஆனால் சுதந்திரம் தொலைந்து விட்டது. இங்கு நான் அடிமை. இவன் கண் அசைவுக்கு காத்திருக்க வேண்டும். கட்டிலில் வந்து படுத்தேன். உறக்கம் சுத்தமாக தொலைந்து போனது. 1 மணி நேரம் கழித்து உறங்கினேன். எத்தனை தாமதமாக படுத்தாலும் எனக்கு 4 மணிக்கு விழிப்பு வந்துவிடும். உடம்பை ட்ரிம்மாக நான் வைத்துக்கொள்ள உடற்பயிற்சிகள் செய்வது வழக்கம். எழுந்து முகம் கழுவி என் உடற்பயிற்சிகளை ஆரம்பித்தேன். சரியாக 1 மணி நேரம். அதன் பிறகு ஜாகிங் போவது வழக்கம். இங்கு அனுமதிப்பார்களா? பார்க்கலாமே. அறையை விட்டு வெளியே வந்தேன். வாசலை நெருங்கிவிட்டேன். கதவு பூட்டியிருந்தது. உள்ளே சாவி யாரிடம்? சரி, விடியட்டும், விசாரிக்கலாம். நாளை முதல் விவரம் சொல்லி அவனிடமே அனுமதி கேட்டுவிட வேண்டும். அறைக்கு நான் திரும்ப வெளியே போகணுமா? சாவி என்கிட்ட இருக்கு. ஒரு பெண் குரல். யாரது? நான் திரும்பினேன். அந்த வராண்டாவின் மறுகோடியில் நிழலாக ஒரு பெண் உருவம் தெரிந்தது. நான் அதை நோக்கி நகர்ந்தேன். சாவி நீட்டப்பட்டது. நீங்க யாரு? மன்மதன் சாரோட மெய்காப்பாளன். நேத்தைக்கு தான் வேலையில் சேர்ந்திருக்கேன். அதற்கு மேல் நான் பேசவில்லை. சாவி தந்தது யார்? வேலைக்காரியாக இருக்கும். ஒரு வேலைக்காரிக்கு இத்தனை இனிமையான குரலா? நான் கதவை திறந்தேன். கேட்டை நெருங்க செக்யூரிட்டி சல்யூட் அடித்தான். ஜாக்கிங் போறேன். 1 மணி நேரத்தில் வந்துடுவேன். இருட்டை பூசிக்கொண்டிருந்த அந்த சாலையில் மெல்ல மெல்ல ஓடத் தொடங்கினேன். காலை நேரம் அலாதி சுகம். 1/2 மணி நேரம் ஓடிவிட்டு மூச்சு வாங்க வியர்வையோடு நின்றேன். எத்தனை நாளைக்கு இந்த வேலையில் தாக்கு பிடிக்கப் போகிறேன்? ஏன் எனக்கு? என்னை இவன் போக விட மாட்டான். உனக்கேன் மெய்காப்பாளன்? உன்னை சுட்டுக்கொள்ளவா போகிறார்கள்? நீ என்ன தேசப்பிதாவா? சகல அயோக்கியத்தனங்களும் கொண்ட ஒரு நாளாந்திர பொறுக்கி நீ. அதிர்ஷ்ட காற்று வீசியதால் அகட விகடம் செய்து கோபுரத்தில் ஏறிவிட்டாய். சினிமாவில் மக்களை ஏமாற்றியது போதாதென்று அரசியலுக்கு வந்து விட்டாயா? சினிமாவில் மறைவும் ஏமாற்றும், அரசியலில் நேரடி. மறுபடியும் ஓடத் தொடங்கி வீடு வந்து சேர்ந்தேன். ஒரு டீ குடித்தால் பரவாயில்லை என்றிருந்தது. காசு எடுத்து வரவில்லை. வீட்டுக்கு வந்து விட்டேன். என் அறைக்கு வந்து வியர்வை ஆற கட்டிலில் உட்கார்ந்தேன். வியர்வை ஆறியதும் குளித்தேன். விடிய தொடங்கிவிட்டது. உடை மாற்றி அறைக்கு வெளியே வந்தேன். நேரம் காலை 7 மணிதான் ஆகியிருந்தது. வேலைக்காரன் ட்ரேயுடன் வந்தான். ஐயா, காஃபி ரூம்ல வை. சார் எழுந்துட்டாரா? அவர் தூங்க எப்படியும் 2:30 3 ஆகும். 11 மணிக்கு குறைஞ்சி எழுந்திருக்க மாட்டார். உன்னை தவிர வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? அம்மா, ஒரு வேலைக்காரி. யாரோட அம்மா? ஐயாவோட சம்சாரம். அப்படியா? இந்த வீட்டில் தான் இருக்காங்களா? குழந்தைகள் இருக்கா? இல்லை. சரி, நீ போ. அவன் விலகி போனான். ஓ, மன்மதனின் மனைவி இங்கேதான் இருக்கிறாளா? மனைவி இருப்பது தெரிந்துமா மற்ற பெண்களை அழைத்து வருகிறான்? அவள் கேட்கவில்லையா? சினிமாவில் இதெல்லாம் சகஜம். கேட்க முடியுமா?
உள்ளே வர திரும்ப வேலைக்காரி ஓடி வந்தாள். தடதடவென வேலைக்காரனை அழைத்தாள். வந்துட்டேன், நீ காரை ரெடி பண்ணு. பரபரப்பாக கடந்து போன அவர்களை நான் தடுத்தேன். என்னாச்சு? அம்மாவுக்கு வயிற்று வலி தாங்கல்ல, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகிறோம். நானும் வரேன். வேணாங்க, திடீர்னு எழுந்துட்டா ஐயா உங்களை கேட்பார், வராதிங்க. அந்த பெண்ணை தாங்கி பிடித்து வேலைக்காரி அழைத்து வந்தாள். என்னால் நடக்க முடியல பொன்னம்மா. கஷ்டப்பட்டு படி இறங்கிடுங்க தாயி. முடியல பொன்னம்மா, எனக்கு தாளவில்லை. அருகில் சென்றேன். பொன்னம்மா, டாக்டரை கூட்டிகிட்டு வந்துறேன். ஐயா திடீர்னு முழிச்சிட்டா கஷ்டம். அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது. எனக்கு எரிச்சலாக இருந்தது. முனகி முனகி படியிறங்கி போகும் அவளை வேதனையுடன் பார்த்தேன். அகில இந்திய ரீதியில் புகழ்பெற்ற ஒரு பிரபலமான நடிகன். அவன் மனைவிக்கு இந்த கதி. சை, மனிதர்களா இவர்கள்? அதே குரல். காலையில் எனக்கு சாவி தந்தது இந்த பெண்தானா? மன்மதன் அவசரமாக கல்யாணம் செய்து கொண்டவன். மனைவியை பற்றி எந்த செய்தியும் பத்திரிகைக்கு தருவதில்லை. கூடுமானவரை பத்திரிகையாளர் சந்திப்புகளை வீட்டில் அனுமதிப்பதில்லை. அவளும் ஒரு சிறை பறவைதான். சகலமும் உள்ளேதான். ஆனால் வேற்று மனிதர்கள் உள்ளே வரக்கூடாது. மற்றவைகளை வேலைக்காரர்கள் நிறைவேற்றினாலும் நோய்க்கு டாக்டர் தானே வர வேண்டும். ஆண் டாக்டர்களுக்கு அனுமதி இல்லை. இவனது நாய் புத்தி தெரிந்தால் அழைத்தாலும் பெண் டாக்டர் வரமாட்டார்கள். தன் அறைக்குள் நுழைந்து விட்டான். அவன் விழிக்கும் வரை இங்கு ஓட்ட வேண்டும். விழித்த பின்பு அவனுக்கு பின்னால் 8:30 மணிக்கு ஆவி பறக்க காலை உணவு ரூமுக்கே வந்தது. வேலைக்காரன் கொண்டு வந்தான். என்னாச்சு அந்த அம்மாவுக்கு? அட்மிட் பண்ணிட்டோம். ஏன், அந்த அளவுக்கு பிரச்சனையா? மாதம் ஒரு வாட்டி வரும் பெண்களுக்கே உள்ள பிரச்சனை. சில சமயம் ஆஸ்பத்திரியில் சேர்க்கும்படியா ஆகும். எத்தனை நாள் இருக்கணும்? 2 நாள். சார்கிட்ட சொல்லியாச்சா? கத்துவார். இது மாதிரி விவகாரங்களை எல்லாம் என் காதுக்கு கொண்டு வராதேம்பார். அதப்படி அவன் மனைவி இல்லையா? இதெல்லாம் பெரிய இடத்து விவகாரம், பேசக்கூடாது. அவன் போய்விட்டான். மனுஷனா இவன்? இவனுக்கெல்லாம் கல்யாணம் ஒரு கேடா? 11 மணிக்கு எனக்கு அழைப்பு வந்தது. அதன் பிறகு இரவு வரை எனக்கு ஓய்வில்லை. வெளியே புறப்பட்டான். எங்கு சென்றாலும் நான். ஒரு சில சந்திப்புகள், அழைப்பு என வீடு திரும்ப இரவு 10:30. என் அறைக்கு நான் வரும்போது நள்ளிரவை கடந்து விட்டது. எனக்கே வெறுப்பாக இருந்தது. நான் பிறந்தது இதற்காகத்தானா? நான் கண் விழித்த போது 6:30. ஓ, இன்று உடற்பயிற்சி செய்ய முடியாது. வழக்கமான நடைமுறைகள் இனி தவறிவிடும். எதற்கு உடற்பயிற்சி? என்றாவது ஒரு நாள் படங்களில் நல்ல கதாபாத்திரம் செய்ய வேண்டும். அதற்காக உடம்பை பராமரிக்கிறேன். இனி அந்த ஆசைக்கு அவசியமில்லை. வேலைக்காரி புறப்படுவது தெரிந்தது. எஜமானியை பார்க்க போகிறாள். நானும் இவளுடன் போகலாமா? வேண்டாம், அது பிரச்சனையாகிவிடும். ஆனால் நான் பார்க்க வேண்டும். எனக்கு சாவி தந்தவளை பார்த்தால் என்ன தப்பு? நானும் வெளியே வந்து வேலைக்காரியை கணிசமான இடைவெளியில் பின்தொடர்ந்தேன். பங்களாவிலிருந்து வேகமாக நடந்தால் 10 நிமிட நடைதான். அவள் உள்ளே நுழைந்தாள். நானும் பின்தொடர்ந்தேன். அது ஒரு பிரபலமான தனியார் மருத்துவமனை. பணமுள்ளவர்கள் மட்டுமே அங்கு நுழைய முடியும். 2வது மாடியில் வேலைக்காரி 24வது அறை வாசலில் நின்றாள். நான் பதுங்கி கொண்டேன். அங்கே நிற்பது சரியாகப்படவில்லை. கீழே வந்தேன். சாலையில் ஒரு சிகரெட் பற்ற வைத்தபடி பேருந்துக்கு நிற்பதைப் போல நின்றேன். 1/2 மணி நேரத்தில் வேலைக்காரி வந்தாள். அவள் தலை மறைந்ததும் நான் நுழைந்தேன். போகலாமா? நடிகனின் மெய்காப்பாளன் நான். அவன் மனைவியை அவனே சந்திக்காத போது எனக்கென்ன அக்கறை? இது மனிதாபிமானம். அதற்கும் அவனுக்கும் வெகு தூரம். நான் அப்படி இருக்க முடியாது. நான் சந்தித்தது தெரிந்தால் என்ன சொல்வான் என்னை? ஏன் போனாய் என்று கேட்பானோ? கேட்டால் அந்த நேரத்தில் வாயிலும் வரும் பதிலை சொல்லிக் கொள்ளலாம். நான் 2வது மாடியில் வெளிப்பட்டேன். 24 முன்னால். கதவை தட்டிவிட்டு மெல்ல தள்ளினேன். நிதானமாக திறந்தேன். ஒரு கிழித்து படுத்திருந்த அவள் மெல்ல திரும்பினாள். நீங்க யாரு? உங்க கணவரோட மெய்காப்பாளன். அவள் முகத்தில் சன்னமான பதட்டம் தெரிந்தது. நீங்க இங்கே வந்தது அவருக்கு தெரியுமா? தெரியாது. பின்னையே வந்தீங்க? அவரோட மெய்காப்பாளன் என்னை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? அவசியம்னு எதுவும் இல்லை. மனிதாபிமானம். நீங்க இல்லை, உங்க வீட்டு வேலைக்காரி படுத்தாலும் வருவேன். அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது. அவருக்கு எதுதான் பிடிக்கும்? கட்டின பொண்டாட்டிக்கு கஷ்டம் வந்தப்போ கூட திரும்பி பார்க்காத ஒருத்தரை நான் மனுஷனை ஒப்புக்கல்ல. ஐயோ, நீங்க அவரோட மெய்காப்பாளன். இப்பதான். நேத்து வரைக்கும் பொய் காப்பாளன். ஆமா, டூப். சண்டைக்கு, டான்ஸுக்கு, டப்பிங் குரலுக்குன்னு சகலமும் நான் தான். இப்போ ஐயா அரசியலுக்கு வந்துட்டதால பொய் காப்பாளன் மெய்காப்பாளன் ஆயிட்டான். புரியுதா? அவள் கண்களை அகட்டி முதன்முறையாக அவனை பார்த்தாள். அழகாக பேசுறீங்க. உங்க பேரு? சேது. உட்காருங்க சேது. இனிமையான குரலில் அவள் சொல்வாள் என நானே எதிர்பார்க்கவில்லை. இருக்கட்டுங்க. நான் கூச்சத்துடன் நாற்காலி நுனியில் அமர்ந்ததை அவள் கவனித்தாள் போலும். நான் தான் அவருக்கு எல்லாத்துக்கும் டூப் போடுறவன்னு உங்களுக்கு தெரியுங்களா? எனக்கு அவரை பற்றி எதுவுமே தெரியாது சேது. நான் அவர் நடித்த படங்களில் 4 5 பார்த்துருக்கேன், அவ்வளோதான். அவர் மனைவியாக இருக்கீங்க. அது ஜோசியம் பண்ணின தப்பு. புரியல. நான் அவருக்கு மாமன் மகள். ஒரு காலத்தில் எங்கள் ஊரில் தத்தியா அலைஞ்சவர் இவர். சினிமா மோகத்தில் ஊரை விட்டு ஓடி திருட்டு ரயிலேறி மெட்ராஸ் வந்தவர். பெத்தவங்க கிடையாது. எங்கள் அப்பா, அதான் தாய்மாமன் தான் இவரை வளர்த்தார். அந்த நஞ்சி கூட இல்லாமல் எங்ககிட்ட சொல்லாமல் ஓடினார். ஆனால் அவரோட அசுர ஜாதகம். ஓடின 1 வருஷத்தில் நல்ல நேரம். படபடன்னு சினிமாவில் நுழைஞ்சி இப்போ உச்சத்தில் வந்து நிற்கிறார். இன்னைக்கு அவரை மிஞ்ச தமிழ் சினிமாவில் யாரு? நான் பேசவில்லை. சாரி சேது. இதுவரைக்கும் யார்கிட்டையும் நான் பேசினதில்லை.
பேசுகிற வாய்ப்பும் எனக்கு வந்ததில்லை. இப்போ உங்களை பார்த்ததும் பேச தோணுது. பேசுங்க. நானும் அப்பாவும் கிராமத்தில் இருந்தோம். நான் அங்கிருந்தே டவுனுக்கு போய் காலேஜில் படித்தேன். எம்காம் பாஸ் பண்ணினேன். பேங்க் ஒன்றில் வேலைக்கும் சேர்ந்தேன். எம்மாடி, இத்தனை படித்தவங்களா நீங்கள்? பட்டப்படிப்பு மட்டுமில்லை சேது, 6 வருஷ சங்கீத பயிற்சி, இலக்கிய ரசனை, ஓவியம்னு படிக்கிற காலத்தில் எதையும் நான் விட்டு வைக்கல. அப்படியா? ஆமாம். அப்பாவுக்கு நான் ஒரே பொண்ணு, தாயில்லா பொண்ணு. செல்லம்மா என்னை வளர்த்தார் அப்பா. நானும் அதை தப்பாக பயன்படுத்தாமல் நியாயமாக வளர்ந்தேன். எல்லா கலைகளையும் முடிஞ்ச வரைக்கும் கற்றுக்கிட்டேன். கிட்டத்தட்ட 4 வருஷ காலம் வேலைக்கு போனேன். அப்பா எனக்கு கல்யாணத்துக்கு வரம் பார்க்க தொடங்கினார். அந்த நாளை என்னால் மறக்க முடியாது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்னை பெண் பார்க்க மதியானம் 3 மணிக்கு என்னோட பேங்கில் வேலை பார்க்குற ஆஃபீஸர் வந்தார். அப்போ கண்களை மூடிக்கொண்டாள் அவள். பழைய நினைவுகள் வட்டமிட தொடங்கின. கோண்டு ஓடி வந்தான் அவசரமாக. வாத்தியார் ஐயா, விஷயம் தெரியுமா? என்னடா, ஏன் இப்படி மூச்சரைக்க வர? நடிகர் மன்மதன் நம்ம ஊருக்கு வந்துக்கிட்டே இருக்காராம். ஒரே அமர்க்களமாக இருக்கு. அப்பாவின் முகம் ஒரு நொடி மலர்ந்து சட்டென சுருங்கியது. ஓடிப்போனவனை பற்றி எனக்கென்ன? என்னப்பா, நீ தயாராம்மா? நான் ரெடிப்பா. ஸ்வீட்ஸ் எல்லாம் கூட பண்ணி வச்சாச்சு. அவங்க வந்ததும் காஃபி போடுறேன். பெத்தவ இருந்திருந்தா இந்த கஷ்டம் உனக்குண்டா? ஒரு கஷ்டமும் இல்லைப்பா. வாசலில் டாக்ஸி வந்து நின்றது. மாப்பிள்ளை வீட்டாரை அப்பா ஓடி போய் வரவேற்றார். உட்காருங்க. ஊரெல்லாம் திருவிழாவாக இருக்கு. நடிகர் மன்மதன் வராரா உங்கள் ஊருக்கு? சொல்லிக்கிட்டாங்க. நானும் என் பெண்ணும் சினிமாவெல்லாம் பார்க்கறதில்ல. வந்தவர்கள் பொதுவாக பேசினார்கள். அம்மாடி, டிஃபன் காஃபி கொண்டு வாமா. இருக்கட்டும், அதுக்கு இப்போ அவசரம் இல்லை. அவள் டிஃபன் காஃபி அடங்கிய ட்ரேயுடன் வெளிப்பட வாசலில் பெருத்த ஓசைகள். டமார் டுமீர் என பட்டாஸ் வெடி சப்தம். ஓரிருவர் வீட்டுக்குள் நுழைந்து விட்டார்கள். அண்ணன் வராரு. அப்பா பிரமிப்பதற்குள் மன்மதன் தன் குட்டி பரிவாரங்களோடு நுழைந்து விட்டான். பெண் பார்க்க வந்தவர்கள் திடீரென அந்த பிரபல சினிமாக்காரனை நேரில் பார்த்து பிரமிக்க, மாமா எப்படி இருக்கீங்க? ஓடி வந்து மன்மதன் அவரை கட்டி கொண்டான். அப்பா திக்கு முக்காடி போனார். அடுத்த நொடியே பழங்கள், இனிப்பு வகைகள் சீர்வரிசை போல கூடை கூடையாக வந்தது. மன்மதனின் நாற்காலி வந்தது. உட்கார்ந்தான். மின்விசிறியை பிடித்தபடி பின்னால் ஒருவன். கால்களில் ஷூக்களை அவிழ்க்க பக்கத்துக்கு 2 பேராக ஒரு பரிவாரமே வீட்டுக்குள் இருந்தது. மாப்பிள்ளை வீட்டார் ஒரு மாதிரி நிலைகுலைந்து நிற்க, மாமா, உங்கள் ஆசீர்வாதத்தில் இன்னைக்கு உச்சத்தில் இருக்கேன் நான். நல்லதுப்பா. இப்போ நான் எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லுங்க. தெரியலப்பா. நிச்சயதார்த்தம் பண்ண. என்னப்பா சொல்கிற நீ? சுந்தரிக்கும் எனக்கும் இன்னும் 15 நாளில் கல்யாணம். முகூர்த்த தேதி கூட குறிச்சாச்சு. இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. நிச்சயதார்த்தம். அப்பா மிரண்டு போனார். சுந்தரியால் நிற்கக்கூட முடியவில்லை. வந்தவர்கள் ஒருமுறை பார்த்துவிட்டு வாசலை நோக்கி நடக்க அப்பாவால் அவர்களை தடுக்கக்கூட முடியவில்லை. சுந்தரி பரிதவித்தாள். டாக்ஸி புறப்படும் சப்தம் கேட்டது. அப்பாவின் முகத்தில் லேசான கோப சிரிப்பு. தம்பி, இத்தனை நாள் நீ எங்கே இருந்த? என்னமாம்மா நீங்கள்? தமிழ்நாடே என் சரித்திரத்தை ஒப்பிக்குமே, உங்களுக்கு தெரியல? புருவம் சுருக்கி உதடுகளை குவித்து நடித்தான். இங்கே நடிப்பு வேண்டாம் ராஜா, நான் உன் மாமா. இத்தனை நாள் நீ மறந்து போன உறவு இப்போதான் உனக்கு ஞாபகம் வந்திருக்கு. பெருசு அண்ணங்கிட்ட எடக்கு முடக்கா பேசின நாக்கு இருக்காது. ஒருவன் மிரட்ட, அடப்போடா, நீங்களெல்லாம் கொஞ்சம் வெளியில இருங்க. மன்மதன் உத்தரவிட கூட்டம் கலைந்தது. கோவமா மாமா? இல்லையா பின்ன, 10 பேரை வச்சுக்கிட்டு தான் நீ எங்ககிட்ட பேசணுமா? அதான் மாமா சினிமா. இங்கே சினிமா நடக்கல, இது வீடு. சரி சரி, இப்போ நான் உங்கள் மதன், சொல்லுங்க. சுந்தரியை பெண் பார்க்க வந்தவங்க உன் ஆரவாரத்தால் மிரண்டு ஓடிட்டாங்க. இப்படி பண்ணிட்டியே தம்பி. நான் இருக்கும்போது சுந்தரியை இன்னொருத்தர் எதுக்கு பார்க்க வரணும் மாமா? தம்பி, பரிசம் போடத்தான் வந்தேன். 15 நாளில் கல்யாணம். ஒரு நிமிஷம். சுந்தரி குரல் கொடுக்க அவளை அப்போதுதான் சரியாக பார்த்தான். அருகில் நெருங்கினான். காமத்துடன் பார்த்தான். சகலத்திலும் சினிமா. என்ன சுந்தரி, நீங்கள் முடிவு பண்ணினா போதாது. கட்டிக்க போறவ நான். என் விருப்பம் முக்கியம் இல்லையா? ஏன் சுந்தரி, எனக்கென்ன குறைச்சல்? அழகில்லையா, தகுதி இல்லையா? என்னை கட்டிக்க காத்துக்கிட்டு இருக்காங்க எத்தனையோ பெண்கள். பல பேர் தூக்கத்தை நான் கெடுத்துக்கிட்டு இருக்கிறது உனக்கு தெரியுமா? எனக்கு எதுவும் தெரிய வேண்டிய அவசியமில்லை மாமா. இன்னைக்கு என் சொத்துக்களோட மதிப்பு பல லட்சங்கள். இன்னும் இது பெருகும். செல்வாக்கு கொஞ்ச நஞ்சமில்லை. ஜோசியர் போன வாரம்தான் சொன்னார், முறைப்பொண்ணு இருந்தா கட்டிக்கோ, உனக்கு அதிர்ஷ்டமே அதுதான்னு. சுந்தரி தவிர யார் எனக்கு முறைப்பொண்ணு? ஓ, அதான் வந்தீங்களா? சுந்தரி, மாளிகையில் நீ மகாராணியாக வாழலாம். வீடு தேடி வந்த சொர்க்கம் நீ மறுக்க முடியாது. எனக்கு சொர்க்கம் வேண்டாம், நிம்மதியான வாழ்க்கை போதும். வாங்க மாமா, தாம்பூலம் மாற்றிக்கங்க. இப்போ நேரம் நல்லா இருக்கு. இரு மாப்பிள்ளை, அவளுக்கு இஷ்டமில்லை. வற்புறுத்தி கட்டி வைக்க நானும் விரும்பலை. அவ பொட்டச்சி, எதுக்கு அவ சம்மதம்? ஸ்டாப் இட். நான் படித்தவ. உன்னை மாதிரி பாதியில் படிப்பை விட்டுட்டு ஓடினவ இல்லை. நீ சினிமாவில் பெரிய ஆளாக இருக்கலாம். அதனால் எனக்கு என்ன? சுந்தரி, மரியாதையாய் பேசு. பொம்பளை மதிக்காத எவனுமே மரியாதையோட வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. நிறுத்திரி. என் பலம் புரியாமல் பேசுகிற. நீயா சம்மதிச்சா உனக்கு பெருமை. இல்லைன்னா தூக்கிட்டு போய் தாலி கட்ட என்னால் முடியும். பார்க்குறியா? அப்பா நடுநடுங்கி போனார். நீ என்ன செஞ்சாலும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா? போலீஸில் புகார் தருவேன். கடகடவன சிரித்தான் மதன். போலீஸா? எப்படி எப்படி?
இன்னைக்கு அரசியல்வாதிகளும் ஆட்சியாளர்களும் நம்புறதே எங்களைத்தான். நாங்கள் நாக்கை அசைச்சாதான் மக்கள் ஓட்டு போடுறாங்க. ஆண்டவங்களும் நாங்கள் தான். இனிமே ஆள போகிறவங்களும் நாங்கள் தான். முடிஞ்சா மோதி பாரேன். என்னை பொறுத்த வரைக்கும் உங்க அப்பா பாக்குவத்தலை மாத்திரனாலும் நிச்சயதார்த்தம் நடந்தாச்சு. சொன்ன தேதியில் கல்யாணம். வரட்டுமா? அவன் வெளியேற அப்பா உறைந்து போய் நின்றார். புயலடித்து ஓய்ந்ததைப் போல இருந்தது. விவரம் தெரிந்த நல்லவர்கள் பலரிடம் அப்பா இது பற்றி பேசிவிட்டார். சுந்தரியின் எதிரில் வந்து உட்கார்ந்தார். அம்மாடி, கோபப்படாம நான் பேசுறதை நீ பொறுமையா கேட்கணும். சொல்லுங்கப்பா. மதன் உன் அத்தை பிள்ளைதான், அந்நிய மனுஷன் இல்லை. நான் வளர்த்த பிள்ளைதானே, ஆசைப்பட்டு வந்திருக்கான். நீ கட்டிக்கிட்டா என்னம்மா? அப்பா நீங்களும்மா? இல்லம்மா, என்னை நீ புரிஞ்சுக்கோ. இதுவே வேறொரு சினிமாக்காரனா இருந்தா மறுத்திருப்பேன். இவன் இன்னைக்கு அரிதாரம் பூசினாலும் அடிப்படையில் நம்ம வீட்டு பையன் தானேம்மா. நம்ம ரத்தம் இப்ப சுத்த ரத்தம் இல்லப்பா. சாக்கடை கலந்தாச்சு. காரணம் தொழில். தப்ப முடியாதம்மா. சாக்கடையில் சந்தனத்தை கொண்டு போய் கொட்ட போறீங்களாப்பா? இருமா. கங்கையில் பிணங்கள் மிதக்குது. ஆனாலும் அதை புனித நீராகத்தான் கருதுறோம். எதுப்பா உதாரணம்? பிறர் பாவங்களை தன்மேல ஏற்றுக்கிட்டு ஓடுற புனிதமான நீர் கங்கை. இது பளபளப்பான சாக்கடை. அப்பா பேசவில்லை. அப்பா, இவன் கூட வாழ்ந்தா நான் ஜடமாயிடுவேன். ஒருவேளை உன்னால் அவன் திருந்தினா? வாய்ப்பே இல்லை. அவனுக்கு பலம் அதிகம்மா. ஊரே பேசிக்குது. அவனை பகைச்சிக்கிட்டு நம்மால் வாழ முடியாதும்மா. கொல்லுவானாப்பா. அவனை கட்டிக்கிறதை விட மரணம் பரவாயில்லப்பா. எனக்கு பேச தெரியலம்மா. அப்பா போய் படுத்து விட்டார். அவரால் உறங்க முடியவில்லை. பீதி ஆட்டி வைத்தது. ஊர் முழுக்க பலவிதமாய் பேசியது. அவளை நடிகரின் மனைவி என்றே வர்ணிக்க தொடங்கிவிட்டது. வாசலில் கூட்டம். வெளியே வர முடியவில்லை. தாலி ஒன்று கழுத்தில் ஏறாமலேயே சுதந்திரம் பறி போய்விட்டது. அவனை பகைத்து வாழ முடியாது. அவனுடன் வாழ சுந்தரிக்கு விருப்பமும் இல்லை. இது என்ன சோதனை? என்னதான் நடக்கும்? இன்னும் 15 நாட்களில் அப்பாவின் இரத்த ஓட்டம் எகிரத் தொடங்கியது. ஒரு வார காலம் அப்பா எதுவும் பேசவில்லை. சுந்தரியால் வழக்கம் போல வங்கிக்கு வேலைக்கு கூட செல்ல முடியவில்லை. மன்மதன் அவள் தாய்மாமன் என ஊரெல்லாம் பரவி அவளால் வெளியில் நடக்க முடியவில்லை. அவளையே மன்மதனாக நினைத்து சூழ்ந்து கொள்ளும் கூட்டம். அவளது அதிர்ஷ்டத்தை எண்ணி பெருமூச்சு விடும் பெண்கள் என கதை வேறு பாதையில் திரும்பியது. அவளால் நிம்மதியாக ஒரு கவளம் சோறு கூட சாப்பிட முடியவில்லை. மகளின் உணர்வுகளை புரிந்து கொண்ட அப்பா புழுவாய் துடித்தார். அம்மாடி, என்னப்பா? புரியுதாம்மா? எந்த ஒரு உறவும் ஏற்படாமலேயே என்ன ஒரு ஆரவாரம் பார்த்தியா? அதான்ப்பா நானும் சொல்கிறேன். என் வாழ்க்கையில் அமைதி இருக்காதுப்பா. மன்மதன் உனக்கு புருஷன் ஆகலைனாலும் அது இருக்காதும்மா. அப்பா, அவனை கட்டிக்கிறத தவிர உனக்கு வேற வழி இல்லைம்மா. சரியாகும். ஒருவேளை உன்னை கட்டிக்கிட்ட காரணமா அவன் மாறினா? மேலும் 4 நாட்கள் போக பத்திரிகைகளில் செய்தி வந்துவிட்டது. பிரபல நடிகர் மன்மதனுக்கு திருமணம். முறைமாமன் மகள் சுந்தரியை மணக்கிறார். சுந்தரியின் புகைப்படம் போட்டு அவளை பற்றிய விவரங்கள். நாளை ஊரில் கல்யாணம். மறுநாள் சென்னை நட்சத்திர ஹோட்டலில் வரவேற்பு. பார்த்தியாம்மா? சுந்தரி பேசவில்லை இப்போதும். இனி நீ மறுக்கவே முடியாதும்மா. நீ படித்த பெண், ஒப்புக்கோ. நிலைமையை புரிஞ்சுக்கோ. இல்லப்பா, இது கல்யாணம் இல்லை. மாலை போட்டு மஞ்சள் நீர் தெளித்து ஆட்டை கசாப்பு கடைக்கு கொண்டு போகிற மாதிரி இருக்கு. அப்படி சொல்லாதேம்மா. உண்மை அதுதான்ப்பா. மன்மதனுக்கு இது சவால். ஜெயிக்கிற வெறி. அதுக்கு நான் தானே கிடைச்சேன். என்னை போல இது மாதிரி ஒரு நிலைமை எந்த பெண்ணுக்கும் வரக்கூடாதுப்பா. சுந்தரி அழத் தொடங்கினாள். அப்பாவால் நிற்கக்கூட முடியவில்லை. அம்மாடி, நீ என்ன சொல்கிற? கழுத்தில் சுருக்கு கைத்தை மாட்டிக்க தயாராக இருக்கேன்ப்பா. தாலியைத்தான் சொல்கிறேன் நான். பாமர முண்டமாக இருந்தால் தற்கொலைக்கு முயற்சி செஞ்சிருப்பேன். படிப்பு என்னை விடலப்பா. அழாதேம்மா. இது ஒத்திகைப்பா. இனிமே நிறைய இருக்கே. அப்பா உடைந்து போய் விட்டார். மறுநாள் காலை அந்த ஊரை களை கட்டி விட்டது. மற்ற ஆட்கள் வந்து ஊரை வளைத்து போட்டு அலங்கரிக்க தொடங்கிவிட்டார்கள். ஸ்பீக்கர்களில் மதன் நடித்த படங்களின் பாடல்கள். ஆங்காங்கே ஒலி காட்சிகள். ஊர் முழுக்க விருந்து வைக்க மண்டபம் ஒன்றில் சாப்பாடு தயாராகிவிட்டது. பத்திரிகைக்காரர்களின் கூட்டம் ஒருபுறம். நகைகளும் சேலைகளுமாக வந்து மாமா வீட்டில் இறங்கின. மறுநாள் கல்யாணம். முதல் இரவுதான் மதன் வந்தான். ஊரில் பலத்த ஆரவாரம். விடிந்து விட்டது. அலங்கரிக்கப்பட்ட சுந்தரி அழைத்து வரப்பட்டாள். மன்மதன் அவளை ஏற இறங்க பார்த்தான். கண்களில் விஷமம் இருந்தது. சிரித்தான். முகூர்த்த நேரம் நெருங்க அவன் தாலி அவள் கழுத்தில் ஏறியது. விருந்து தொடங்கிவிட்டது. அவனை மனைவிடன் ஒரு சில இலைகளுக்கு பரிமாறினான். மக்களிடம் ஆரவாரம். புகைப்பட வெளிச்சங்கள். பொதுமக்களை வசீகரத்தால் ஏமாற்றும் வித்தையை படிப்படியாக கற்றுக்கொள்ள தொடங்கியிருந்தான் அவன். வருங்கால முதல்வர் வாழ்க என்றெல்லாம் மக்கள் கோஷமிட்டார்கள். ஒரு படம் 100 நாள் ஓடிவிட்டால் அந்த நடிகனை முதல்வராக்கி பார்க்கும் அளவுக்கு மந்திரி பதவியை மலிவாக்கி வைத்த பெருமை தமிழ்நாட்டை தவிர எங்கு உண்டு? எந்திர கதியில் சகலமும் கவனித்தாள் சுந்தரி. சென்னை வந்துவிட்டார்கள். ஆரவார வரவேற்பு. நட்சத்திர ஹோட்டலில் சகல சினிமாக்காரர்களும் இருந்தார்கள். முக்கிய அரசியல் பிரமுகர்கள், சில மத்திய மந்திரிகள். வரவேற்பு முடிந்து அதே ஹோட்டலில் முதலிரவு ஏற்பாடாகி இருந்தது. இரவு 10 மணிக்கு பூரண அலங்காரத்துடன் அந்த அறைக்குள் நுழைந்தாள் சுந்தரி. ஜானி வாக்கரை ஏற்றி கொண்டிருந்தான் மன்மதன். வா சுந்தரி. அவள் பாலை கொண்டு வந்து வைத்தாள். இப்படி உட்காரு.
பயப்படாதே. உன் சம்மதம் இருந்தாலும் நான் உன்னை தொடப்போறதில்லை. சினிமால ஏகப்பட்ட முதலிரவு. எனக்கு நிஜ வாழ்க்கையிலும் பெண் சுகம் அலுத்து போச்சு. மற்றவங்க கிட்ட பார்க்காத எதையும் உன்கிட்ட நான் பார்க்க போறதில்லை. புரியுதா? அவள் முகம் சுளித்தாள். என்ன, என் பேச்சு அருவருப்பா இருக்கா? வேற வழி இல்லை. நீ சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். சவால் விடுறியா? சவால் சாதிச்சிட்டேன் பார்த்தியா? நீ ஒன்றும் பேரழகி இல்லை. உறவுல கட்டிக்கிட்டா நினச்சது நடக்கும். நான் ஜோசியன். அதான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். அவள் பேசவில்லை. எனக்கு உன்கிட்ட எதுவுமே வேண்டாம். என் மாளிகையில் நீ ஒரு அடிமை. உனக்கு சுதந்திரம் இல்லை. காரணம், என்னை நீ மலிவா எடை போட்டவ. வீடு தேடி வந்தவனை அவமானப்படுத்தினவ. பதிலுக்கு பதில் தராம நான் ஓய மாட்டேன். நீ பிறந்த வீட்டுக்கு இனி போக முடியாது. என் வீட்டை விட்டு நகர முடியாது. கன்னி கழியாத அடிமை. எப்படி இந்த மன்மதன்? உன் முன்னாலேயே பெண்களை இழுத்துட்டு வந்து அனுபவிப்பேன். உனக்கு என்னால் எந்த சுகமும் இல்லை. எப்படி? ஐயாவோட தண்டனை புதுமையா இல்லை? அவன் முகத்தில் குரூரம் கொப்பளித்தது. சுந்தரிக்கு பேச தெரியும். பதிலுக்கு பதில் அழகாக சொல்ல தெரியும். ஆனால் பயனில்லை. இதுதாண்டி உன் வாழ்க்கைன்னு தெய்வம் எழுதி வச்சாச்சு. அதை எப்படி மாற்ற முடியும்? வாய்ப்பே இல்லை. படித்த நான் காலம் முழுக்க ஒரு முட்டாளிடம் அடிமையாக கிடக்க வேண்டுமா? இது தலையெழுத்து. என்னிடம் இருந்த அத்தனை நல்ல சங்கதிகளும் பொசுங்கிவிடும் இனி. நான் ஒரு பெண். ஒரு நாள் உன்னை பழி வாங்குவேன். தலை குனிய வைப்பேன். பெண்மையை கேவலமாக எடை போடாதே. அவளுக்குள் ஒரு வினோத நெருப்பு மூண்டது. கலைந்தாள் சுந்தரி. இதுதான் நடந்தது. என் கல்யாணம் முடிஞ்சு 1 மாசத்துல அப்பா செத்து போனார். இந்த பாவி அவரோட இறுதி சடங்கு கூட என்னை அழைச்சிட்டு போகல. கடைசி அவர் முகத்தை பார்க்க கூட எனக்கு கொடுத்து வைக்கல சேது. அவள் குலுங்கி குலுங்கி அழத் தொடங்கினாள். நான் பேச தெரியாமல் உறைந்து போய் உட்கார்ந்திருந்தேன். அவள் சட்டென தெளிந்தாள். நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது சேது. ஆனா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு புத்திசாலியை, மனிதாபிமானம் உள்ள ஒரு மனுஷனை நான் பார்க்கிறேன். நான் மௌனமாக இருந்தேன். நீங்க புறப்படுங்க சேது. வெளிச்சம் வர தொடங்கியாச்சு. யாருக்கும் தெரிய வேண்டாம். நான் எழுந்தேன். நானும் ஒரு வகையில் அடிமைதாங்க. நல்ல நிலைக்கு வரணும்னு ஆசைப்பட்டு வந்தேன். கடைசியில் டூப் வேஷம்தான் எனக்கு கிடைச்சது. பேர் அவருக்கு, உழைப்பு என்னது? இது கொடுமை. கொடுமைதான். பாலப்போன வயிறு இருக்கேம்மா. என்ன செய்வேன் நான்? சினிமாவை தவிர எனக்கு ஒன்றும் தெரியாது. நிழலாய் இருந்தாவது வயிற்றை கழுவலாம்னு இந்த முடிவுக்கு வந்தேன். ஆனால் இத்தனை நாள் சுதந்திரமாய் இருந்தேன். அவள் நிமிர்ந்தாள். இந்த மெய்காப்பாளன் உத்தியோகம் என்னை அடிமையாக்கி இருக்கு. உங்களை மாதிரி நானும் ஒரு அடிமை. நான் தாலி கட்டிக்கிட்ட பாவத்துக்கு சகிச்சுக்கணும். உங்களுக்கு என்ன சேது? வேற வழி இல்லைம்மா. நான் விட்டுட்டு போக முடியாது. ரசிகர்கள்கிட்ட அவர் பிரமாதமாக போய் சேர காரணமாக இருந்தது 2. 1 அவரோட வீர பராக்கிரமங்கள். அடுத்தது குரல். 2க்குமே சொந்தக்காரன் நான். மக்களை ஏமாற்றி அவர் அரசியலை காலை வைக்க இந்த 2 உதவி இருக்கு. இமேஜ் அவருக்கு இன்னும் கொஞ்ச நாள் நிலைக்கணும். அதுக்கு நான் வேணும். ஓடிப்போக நினச்சா அகப்படுவேன், அவமானப்படுவேன். அதை உணர்ந்துதான் அடிமையாக சம்மதிச்சேன். எத்தனை நாளைக்கு தெரியல. ஆனால் ஒன்றுங்க, இந்த ஆளால் பாதிக்கப்பட்டது நீங்கள் மட்டுமில்லை, நானும் தான். சரி, நீங்கள் புறப்படுங்க. தலையை ஆட்டிவிட்டு வெளியே வந்து விட்டேன். சுந்தரி அப்படியே உட்கார்ந்திருப்பது தெரிந்தது. நான் வீடு திரும்பும் வரை 1000 போராட்டம் நெஞ்சுக்குள் கொந்தளித்து கொண்டிருந்தது. நான் உள்ளே நுழைய வேலைக்காரன் பதட்டமாக ஓடி வந்தான். ஐயா எழுந்து 1/2 மணி நேரமாச்சு. வந்துட்டேன். அவனது அறைக்குள் நுழைந்தேன். எங்கே போயிருந்த சேது? யோகா முடிச்சுட்டு ஜாக்கிங் போகிறது எப்பவுமே வழக்கம். அதான் வீட்டுக்குள்ளே யோகா பண்ணு. ஜாக்கிங் போக வேண்டாம் இனி. ஏன்? கேள்வி கேட்டால் எனக்கு பிடிக்காது. நான் மௌனமாக இருந்தேன். எனக்கு எதிரிகள் அதிகம் சேது. உன்னை ஏதாவது செஞ்சுட்டா நான் என்ன பண்ணுவேன்? என்னை என்ன பண்ணுவாங்க? அப்படி கேட்காதே. என்னை பழிவாங்க உன்னை பயன்படுத்தலாம் இல்லையா? எப்படி? கேள்விகள் கேட்காதேன்னு சொல்கிறேன். நான் பேசவில்லை. இனிமே நீ வெளியே போகக்கூடாது. இது என் உத்தரவு. நான் போகும்போது மட்டும்தான் நீ வரணும். புரியுதா? சரி சார். போய் குளி போ. நான் நகர்ந்தேன். என்னை பழிவாங்க உன்னை பயன்படுத்தலாம் இல்லையா? என்னை உலுக்கியது இந்த வாக்கியம். அடுத்து வந்த நாட்களில் நான் ஜாக்கிங் போகவில்லை. வீட்டுக்குள்ளேயே உடற்பயிற்சி நேரத்தை கொஞ்சம் கூட்டிக் கொண்டேன். சுந்தரி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு இன்னும் வரவில்லை என்பது மட்டும் தெரிந்தது. இந்த படுபாவி கட்டின மனைவி என்று இரக்கம் கூட இல்லாமல் தன் சொந்த வேலைகளில் இருந்தான். அன்றைக்கு வீடு திரும்ப இரவு 12. நான் என் அறைக்கு வந்தேன். வேலைக்காரன் வந்தான். சாப்பாடு எடுத்து வைக்கட்டுங்களா? கொண்டு வா. அம்மாவுக்கு உடம்புக்கு எப்படி இருக்கு இப்ப? சாயங்காலம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்ப பரவாயில்லை. நான் விசாரிச்சதா சொல்லு. சரிங்க. அவன் போய்விட்டான். சாப்பாடு கொண்டு வந்தான். சாப்பிட்டு விட்டு படுத்து விட்டேன். பாவம் சுந்தரி. சடாரென எழுந்து உட்கார்ந்தேன். அவள் மாற்றான் மனைவி. அவள் மேல் உனக்கென்ன இத்தனை கரிசனம்? சத்தியமாக நான் தப்பானவன் இல்லை. அப்படி இருந்திருந்தால் என் கண்களின் மூலம் அவளே அதை கண்டுபிடித்திருப்பாள். என்னிடம் இத்தனை சிநேகமான பாவத்துடன் பேசியிருக்க மாட்டாள். அன்றைக்கு ஆஸ்பத்திரியில் வைத்துதான் எங்கள் முதல் சந்திப்பு. அதிலேயே தன் கதை முழுக்க அவள் கொட்டிவிட்டாளே. ஏன்? என் மேல அவளுக்கு என்ன ஈடுபாடு? நானும் பாதிக்கப்பட்டவன். இன்றைக்கு மன்மதனுக்கு கொத்தடிமை. இருவரும் ஒரே ரக படகில் பயணம் செய்கிறோம். அதனால்தான் அனுதாபம். நமக்கும் ஒரு துணை இருக்கிறதே என்ற ஆறுதல். ஆஸ்பத்திரியில் இருந்தவரை சந்திப்பு சாத்தியம் என நினைத்தேன். அதையும் கெடுத்து விட்டான். வீட்டில் முடியுமா? எப்போது? கேள்விக்கு பதில் கிடைக்கவில்லை. வெகுநேரம் யோசித்தபடி உறங்கி போனேன். அலாரம் அடித்தது. எழுந்து முகம் கழுவி கொண்டு வந்தேன்.
பர்முடாஸை எடுத்து மாட்டிக்கொண்டு உடற்பயிற்சிக்கு தயாரானேன். பாதி உடற்பயிற்சியில் கதவு தட்டப்பட்டது. நேரம் காலை 4:30. இந்த நேரத்தில் கதவை தட்டுவது யார்? வேலைக்காரன்தான். விளக்கறிவது கண்டு விசாரிக்க வருகிறானா? கதவை நெருங்கினேன். திறந்தேன். திக் என்றது எனக்கு. நான் சற்றும் எதிர்பாராத நபர் கதவுக்கு வெளியே. சுந்தரி. சுந்தரி, நீங்களா? அவள் சடாரண உள்ளே நுழைந்தாள். கதவை தாளிட்டாள். ஏன் கதவை சாத்துறீங்க? அவள் என்னை ஏறிட்டாள். காரணமாகத்தான். நான் அவளை எதிர்பாராததால் அந்த இளங்காலை நேரத்திலும் எனக்கு வியர்த்தது. சுந்தரி, இந்த நேரத்தில் நீங்கள் எங்கே வரலாமா? அதில் தப்பில்லை சேது. எனக்கு உங்ககிட்ட பேசணும்னா வேற எப்போ நேரம்? சுந்தரி, கதவை வேற சாத்துறீங்க. எனக்கு பயமாக இருக்குங்க சுந்தரி. தற்செயலா வேலைக்காரங்க யாரும் விழிச்சு நம்மை பாத்திர வேண்டாம்னு தான். தப்பில்லையா? தெரியல சேது. நொந்து கிடக்கிற எனக்கு நீங்கள் ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கிறதா எனக்கு தோணுது. ஆஸ்பத்திரியில் நீங்கள் வந்து பார்த்து பேசின பின்னால் என் மனசுக்கு தனியான ஒரு சந்தோஷம் சேது. என் நிலைமையில் உள்ளவர் நீங்கள். பாதிக்கப்பட்டவர் என்னை போல. என்னை உங்களை விட யாராலையும் புரிஞ்சிக்க முடியாதுன்னு நான் நம்புகிறேன். அதனால் தான் ஓடி வந்தேன். உட்காருங்க சுந்தரி. எனக்காக போடப்பட்டிருந்த கட்டிலில் சுந்தரி உட்கார்ந்தாள். பர்முடாஸும் கட் பனியனுமாக இருந்த எனக்கு ஏனோ கூச்சமே தெரியவில்லை. என்னை ஆர்வத்துடன் ஏறிட்டாள். உடற்பயிற்சி செய்யாமல் இருக்க மாட்டீங்களா? தினசரி உண்டு. கடுமையான உடற்பயிற்சி தவிர ஜாக்கிங் 2 உண்டு. 2வதை உங்கள் புருஷன் நிறுத்திட்டார். நான் இனி வெளியே போகக்கூடாதாம் நினச்சேன். நான் இத்தனை கடுமையாக பயிற்சி செய்கிறதே அவருக்காக. சண்டை காட்சியில் நான் அழகாக தெரிய அவருக்கு பேர். எத்தனை நாள் உடம்பு புண்ணாயிருக்கு தெரியுமா? அவள் அனுதாபத்துடன் என்னை பார்த்தாள். நல்ல ஒருத்தரை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு கன்னியமாக வாழணும்னு உங்களுக்கு கனவு இருந்திருக்கும். இத்தனை திறமைகளையும் ஒரு நடிகனுக்கு நிழலாக இருந்து பயன்படுத்த வேண்டியிருக்கேன்னு நான் அழாத நாள் இல்லைங்க சுந்தரி. நிஜம்தான். சரி, இனிமே அழுது உபயோகம் இல்லை. என் தலையில் இப்படித்தான் எழுதியிருக்குன்னா அதை யாரால் மாற்ற முடியும்? சரி விடுங்க சேது. நம்ம சோகங்கள் நிரந்தரம்னு ஆயாச்சு. அதையே பேசிக்கிட்டு இருந்தால் மனசு கனத்து தான் போகும். விட்டு தள்ளுங்க. இனி நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம். சொல்லுங்க சுந்தரி. தினசரி அதிகாலை நேரத்தில் நான் இங்கே வருவேன். தினமும்மா? ஏன் வரக்கூடாதா? உங்களை வரவேண்டாம்னு சொல்ல மனசு வருமா சுந்தரி? வராது தானே. அதனால தான் நான் வருவேன். இந்த நேரத்தில் எல்லாரும் வாழ்ந்து தூங்குவாங்க சேது. நான் வந்து உங்ககிட்ட ஜாலியாக பேசிகிட்டு இருப்பேனா? அப்போ என் உடற்பயிற்சி அது கொஞ்சம் தள்ளி போகட்டும். விடிஞ்ச பின்னால் பயிற்சி எடுத்துக்கிட்டா தப்பா? இல்லை சுந்தரி. சேது, என்னை நீங்கள் தப்பாக நினைக்கலையே. ஏன் சுந்தரி இப்படி கேட்குறீங்க? கேட்குறது என் கடமை இல்லையா? எனக்கும் நீங்கள் வர்றது சந்தோஷம்தான். ஆனால் இது வெளிப்பட்டுட்டா விபரீதம் இல்லையா? அதை அப்போ பார்த்துக்கலாம். ஜாலியாக சிரிக்க சிரிக்க 1 மணி நேரம் பேசி கொண்டிருந்தாள் சுந்தரி. அவளுக்கே ஆச்சரியமாக இருந்தது. பழைய சுந்தரி மீண்டும் பிறந்து விட்டாளா? இவனுக்கு கழுத்தை நீட்டி இந்த வீட்டுக்கு வந்த அன்று நின்ற சிரிப்புதான் அது இப்போதுதான் தொடர்கிறது. அதே பழைய சுந்தரி மீண்டும் பிறந்து விட்டாளா? அவளது அத்தனை ஆர்வங்களும் கலை உணர்ச்சி, ருசிகள், எதிர்பார்ப்புகள் எல்லாம் நயத்தோடு வெளிப்பட எனக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. ஒரு குழந்தையின் உற்சாகம் அவரிடம் இருந்தது. சுந்தரி, விடிய தொடங்கியாச்சு. இனி நீங்க புறப்படலாம். சரி சேது, மறுபடியும் பிறந்த மாதிரி இருக்கு. இனி வீட்டுக்குள்ள அடையலாம். கிளி ரொம்ப நேரம் பறந்தாச்சு. சிறகுகள் வலிக்கும். சேது, உங்களுக்கு கவிதை வருமா? உனக்குன்னே கூப்பிடலாம். அந்த உரிமையை நீங்கள் எடுத்துக்கலாம் சுந்தரி. தேங்க்யூ. அப்படின்னா ஒரு நிபந்தனை. என்ன? நீயும் என்ன ஒரு மேலே அழைக்கணும். அதெப்படி சுந்தரி? நீங்கள் மாற்றான் மனைவி. உனக்கு என்கிட்ட எந்த வரைமுறையும் இல்லை சேது. நான் உன் தோழி, சரியா? சரி சுந்தரி. குட். நான் படிக்கிற காலத்தில் நிறைய கவிதைகள் எழுதுவேன். அந்த கலெக்ஷன்ஸ் இருக்கா? கையில் இல்லை, மனசில் இருக்குது. வெரி குட். நாளைக்கு கவிதைகள் அதிகாலை நேரத்தில் 6 போல கொட்டட்டும். சுந்தரி கலகலவென சிரித்தாள். நான் பதறி போனேன். வேண்டாம் சுந்தரி, உன் சிரிப்பு வெளியில் கேட்க போகுது. சிரிக்காதே. அவள் நிறுத்தினாள். இதை பாரு சேது, சந்தோஷத்துக்கு முதல் எதிரி என்ன தெரியுமா? பயம்தான். இங்கே எந்த தப்பும் நடக்கல. 2 நல்ல இதயங்கள் நட்பு ரீதியாக சங்கமிச்சிருக்கு. நாளை தொடரும். நீ புறப்படு. என்னை விரட்டுறதுலேயே இரு. நாளைக்கு வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன். கதவை திறந்து கொண்டு வெளியேறினாள். அவள் செல்லும் வரை நான் கவலையோடு நின்றேன். தலை மறைந்ததும் உள்ளே வந்து கதவை தாளிட்டேன். கட்டிலில் வந்து உட்கார்ந்தேன். மன்மதனுக்கு இது தெரிந்தால் என்ன ஆகும்? கொலை விழும். பிரளயம் உருவாகும் இந்த வீட்டில். நான் மாற்றான், அதுவும் இளைஞன். என்னை தேடி இந்த அதிகாலை நேரத்தில் சுந்தரி வரலாமா? பாவம் அந்த பெண். இந்த 1 மணி நேரம் எத்தனை சந்தோஷமாக இருந்தது. ஓ இல்லை, இது சந்தோஷம் இல்லை. நாளைய அபாயத்துக்கு இன்றைக்கு எழுதப்படும் மோசமான முன்னுரை. இது சுந்தரிக்கு புரியவில்லையா? புரிந்தும் துணிந்து விட்டாளா? அடிவாங்கி தாளமாட்டாமல் திரும்பி விட்டாளா? கேள்விகளுக்கு பதிலே கிடைக்கவில்லை. கோடிக்கணக்கான பணத்தை கொட்டி பெரும் பொருட்செலவில் மன்மதன் தயாரித்திருந்த அந்த படம் அன்றுதான் திரைக்கு வந்திருந்தது. ஏறத்தாழ 2 வருடங்களாக தயாரிப்பில் இருந்த படம். அயல் நாடுகளில் போய் எடுத்த படம். மன்மதன் இரட்டை வேடம் ஏற்று நடித்திருந்த படம். பெரிய அளவு விளம்பரங்களும் நிறைய எதிர்பார்ப்புகள், சர்ச்சைகள் என்று உருவான படம். தன் அரசியல் வாழ்க்கைக்கு அந்த படம் பெரிய அளவில் உதவும் என மன்மதன் நம்பியிருந்தான். புதுமையான சண்டை காட்சிகள், தன் உயிரை கொடுத்து செய்த சண்டைகள். மன்மதன் அன்று வீட்டை விட்டு வெளியே போகவே இல்லை. நானும் அருகிலேயே இருந்தேன்.
படத்தில் முதல் விமர்சனம் எப்படி வருகிறது என காத்திருந்தான். பத்திரிகையாளர்களுக்கு என பிரத்யேக காட்சி போடப்படவில்லை. மக்கள் எப்படி ரசிக்கிறார்கள் என்பதை முதலில் அறியும் ஆர்வம். மாலை 6 மணிக்கு தொலைபேசி அழைப்புகள் வந்தன. இவனுக்கு ஜால்ரா போடும் சில பத்திரிகைகள் படத்தை ஆகா ஓஹோ என புகழ்ந்து தள்ளின. மன்மதனுக்கு திருப்தி இல்லை. அந்த பெரிய பத்திரிகைகள் இரண்டும் சரியான விமர்சனம் எழுதும் மக்களில் பலர் இன்று அந்த பத்திரிகைகளை படித்துவிட்டுதான் படத்துக்கே போகிறார்கள். பல படங்களை ஓட வைத்ததே அந்த பத்திரிகை தான். ஒரு சில படங்கள் ஓடாமல் போனதும் இதே பத்திரிகைகளால் தான். இரவு 8 மணிக்கு தாளமாட்டாமல் மன்மதனை அந்த பத்திரிகை அலுவலகத்துக்கு ஃபோன் செய்து விட்டான். படம் பார்த்தாச்சா? ஏன் விமர்சனம் எனக்கு வரல? பொறுங்க, கம்போஸ் ஆக தொடங்கி இருக்கு. நாளைக்கு காலையில் நீங்கள் படிக்கலாம். எனக்கு பொறுமை இல்லை, வேற வழி இல்லை. மன்மதன் உறங்கவில்லை. சேது, உன் ரூமுக்கு போகாதே, எனக்கு டென்ஷனாக இருக்கு, கூடவே இரு. சரி சார். விடியும் வரை நன்றாக தண்ணி அடித்துவிட்டு புலம்பி தள்ளினான் அவன். என் தலையெழுத்து, கூடவே இருந்தேன். பிறகு உறங்கி போனான். நான் நழுவினேன். சுந்தரி வரும் நேரம். சுந்தரி வந்துவிட்டு போனாள். காலை 8 மணிக்கு அந்த பத்திரிகையோடு உதவியாளன் நுழைந்தான். படி சேது, சீக்கிரமா. பிரித்தேன். என்ன எழுதியிருக்கான்? கோடிக்கணக்கில் செலவு செய்து பிரம்மாண்டமாக போடப்பட்ட குப்பை. சேது, விமர்சனத்தில் மன்மதனை கிழித்திருந்தார்கள் நார் நாராக. நிறைகளை விட குறைகள்தான் அவர்கள் பட்டியலில் அதிகம் இடம்பெற்றிருந்தது. மன்மதன் பற்களை கடித்தான் வெறியுடன். படம் 1 வாரம் கூட ஓடவில்லை. மக்கள் புறக்கணித்து விட்டார்கள். மன்மதன் சம்பாதித்த பணத்தில் பெரும் பகுதி இதில் போய்விட்டது. ஏகப்பட்ட கடன். நொந்து போயிருந்தான். இந்த சரிவுக்கு அந்த பத்திரிகை தான் காரணம் என திடமாக நம்பத் தொடங்கினான். அந்த மோசமான நம்பிக்கை ஒரு வெறியை ஏற்ற அந்த பத்திரிகையை தாக்கி அறிக்கை விட்டான். அதில் ஒரு சில தவறான வார்த்தைகளை அவன் பயன்படுத்த பத்திரிகை விடுமா? மன்மதன் அரசியலுக்கே லாயக்கில்லை. ஒரு சுயநலக்காரன். பொது வாழ்வுக்கு வரக்கூடாது என்று சொல்லி அவனது மோசமான பக்கங்கள் படங்களுடன் தேடி தேடி வெளியிட தொடங்கிவிட்டது. அந்த பத்திரிகைக்காரர்களின் லென்ஸ் கண்கள் மன்மதனின் பல எல்லைகளையும் ஊடுருவி கொண்டு உள்ளே பாய எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. மன்மதன் நிலைகுலைந்து போயிருந்தான். 4 சுவரை கூட தாண்டாத அவனது பல அந்தரங்கங்கள் இன்று அரங்கத்துக்கு வர தொடங்கிவிட்டன. யாருக்கு இதெல்லாம் தெரியும்? யார் செய்தி தருவது? புரியவில்லை. அதனால் பதிவான படங்கள் கூட ரத்தாகிவிட்டன. புதிய படங்கள் என்று எதுவுமே வரவில்லை. ஒரே ராத்திரியில் தலையெழுத்து மாறிவிட்டது. காக்கா கூட்டங்கள் கலைந்து போயின. ஜால்ராக்கள் இடம் மாறின. அதுதான் சினிமா. நொடியில் ஒரு பிரபலத்தின் கதையை மாற்றிவிடும். அரசியலிலும் அவன் எடுபடவில்லை. அங்கும் அவனை நம்பியிருந்த கட்சி அவனை கை கழுவ தொடங்கியது. இந்த திடீர் சரிவு மன்மதனை பொடி பொடியாக்கியது. மறுநாள் காலை பத்திரிகையில் நிழல் நிஜமாகிறது. சேதுவின் படம் கண்டு மன்மதன் மிரண்டான். இவர்தான் மன்மதனின் டூப். சண்டை காட்சிகள், டப்பிங் குரல் என மன்மதனின் பல வெற்றிகளுக்கு கட்டியம் கூறியவர். பேட்டி, படங்கள். அன்று மாலையே சேதுவை கதாநாயகனாக பதிவு செய்ய ஒரு தயாரிப்பாளர் படை மன்மதன் வீட்டுக்கு வந்துவிட்டது. அந்த நேரத்தில் மன்மதன் இல்லை. சேது முன் பணம் வாங்கிவிட்டான். நாளைக்கு நான் வெளியில வந்துடுவேன், அப்புறமா மற்றதை பேசிக்கலாம், நீங்களெல்லாம் போங்க. அவர்கள் கலைந்தார்கள். சேது இதை எதிர்பார்க்கவில்லை. பத்திரிகையில் செய்தி தந்ததன் விளைவாகத்தான் இந்த அதிர்ஷ்டம். யாரது புரியவில்லை. அதிகாலை 4:30 மணிக்கு வழக்கம் போல சுந்தரி உள்ளே நுழைந்தாள். ஆல் தி பெஸ்ட் சேது. எப்போ நீ புறப்படுற? இன்னைக்கே. உனக்கு நல்ல நேரம் தொடங்கியாச்சு சேது. இன்னும் கொஞ்ச நாளில் நீ பெரிய ஆளாயிடுவ. எத்தனை நாள் நிழலாகவே இருக்க முடியும்? பத்திரிகை காரணமாகத்தான் என்னை வெளியுலகத்துக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருக்கு. செய்தி கொடுத்தது யாருன்னு தெரியலையே சுந்தரி. நான் தான் சேது. சுந்தரி, நீ என்ன சொல்கிற? எல்லா செய்திகளையும் பத்திரிகைக்கு தந்துக்கிட்டே இருக்கிறவள் நான் தான். அப்படின்னா மன்மதனோட இந்த சரிவுக்கு காரணம் நீதானா சுந்தரி? நான் இல்லை, அவரோட ஆணவம். என்னை தெய்வம் பயன்படுத்தி அவரை தாக்கியிருக்கு, அவ்வளவுதான். சபாஷ். படபடவன கைத்தட்டல் கேட்க நாங்கள் இருவரும் திரும்பினோம். மன்மதன் வாசலில். ஏண்டி, அதிகாலை நேரத்தில் கள்ளக்காதலனோட சல்லாபமா? எத்தனை நாளாக நடக்குது இந்த ஆபாசம்? நான் பதறி போனேன். இல்லை சார், இது சேது, நிறுத்து. யாருக்கு நீ விளக்கம் சொல்கிற? சுந்தரி, இரு சேது, நான் பேசிக்கிறேன். மன்மதனிடம் வந்தாள் சுந்தரி. ஆமாம் சார். பொண்டாட்டியை பொண்டாட்டியாக நடத்தாமல் தினசரி ஒரு பொம்பளை கூட நீங்கள் வந்தீங்களே, அது மட்டும் நியாயமா? நான் ஆம்பளடி. சாரி, நான் நம்பல. என்கிட்ட நீங்கள் ஒரு நாள் கூட நிரூபிக்கலையே. அவசியம் இல்லை. அதான் உங்கள் டூப் நிரூபிக்க தொடங்கிட்டார். எல்லாத்துக்கும் டூப்பாக இருந்த அவர் கணவனா உங்களுக்கு பதிலாக கொஞ்ச நாளாக டூப் போட்டுக்கிட்டு இருக்கார். தப்பா? சுந்தரி, நான் அலறினேன். இரு சேது, நீயும் நானும் சுத்தம்னு சொன்னால் இந்தாள் நம்ப போறாரா? சேது, நானும் உன் கூட வரேன். போயிருவியாடி? பாய்ந்தான் மன்மதன். மிஸ்டர் மன்மதன், உங்கள் டூப் தான் ஒரிஜினல் சண்டை போடுறார். உங்கள் ஹீரோத்தனம் திரைக்கு பின்னால். இப்போ நிஜ ஹீரோ சேதுதான். நான் அவரோட போகிறேன். நீ பொம்பளையாடி. அதில் என்ன சந்தேகம்? ஒரு பொறுக்கி கணவனுக்கு இப்படி தண்டனை கொடுக்குறவ தான் நிஜமான பொம்பளை. உனக்கு எல்லாமே இரவல். இந்த லட்சணத்தில் மனைவி மட்டும் எதுக்கு? வரட்டுமா? சேது, புறப்படு. என்ன தயக்கம்? புறப்படு சேது. ஊரும் உலகமும் என்னதான் பேசல? விட்டுத்தள்ளு. நம்ம உறவில் எந்த களங்கமும் இல்லைன்னு நமக்கு தெரியாதா? பின்ன என்ன? சீக்கிரம் வா. நான் முன்னால் நடக்க சுந்தரி பின்தொடர்கிறாள். திரும்பி பார்த்தேன். மன்மதன் கிளிசரின் இல்லாமல் முதல் முறையாக அழத் தொடங்கி இருக்கிறான்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.